வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, ஹட்டாவோ லுங்கி பச்சாவோ புங்கி அப்படின்னு ராஜ் தாக்கரே மும்பையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார்ல. தென்னிந்தியர்களுக்கு எதிரான முழக்கம், குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான முழக்கத்தை ராஜ் தாக்கரே மும்பையில் முன் வச்சாரு. அண்ணாமலையை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தமிழர்களை அவதூறாக பேசியிருந்தாரு ராஜ் தாக்கரே. தமிழக முதல்வர் அப்படிங்கிற முறையில் ஏன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல? உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படிங்கிறதுனால வாய் திறக்க மறுக்கிறாரா முதல்வர் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பிக்கிருக்காங்களா? இந்த பரபரப்பான சூழல்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, பாஜக அடுத்தடுத்து ஒரு வேலிடான கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. ஒடிஷா தேர்தல் சமயத்தில் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர், முன்னாடி ஆஃபீஸராக இருந்தவர், பிஜேடி பார்ட்டியில் சேர்ந்து நவீன் பட்நாயக் அவர்களுடைய வலதுகரமாக இருந்தார். அப்போது பாஜக தலைவர்கள் பாண்டியனை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. உடனே திமுக இங்கே தமிழகத்தில் அதை எப்படி தெரியுமா விளம்பரப்படுத்தினாங்க? ஒரு தமிழனான பாண்டியனை குறிவைத்து பாஜக தாக்குறாங்க, தமிழர்களுக்கு எதிரான போக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் பிரச்சனை பண்ணாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். இங்கேயும் அதே மாதிரி இன்சிடென்ட் தானே நடந்திருக்கு. பாண்டியனை விமர்சனம் பண்ணதை தமிழர்களை விமர்சனம் பண்ணிட்டாரு மோடி, அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்களே. இப்போ ராஜ் தாக்கரே அண்ணாமலையை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தமிழர்களுக்கு எதிரான இனவாத பிரிவினைவாத முழக்கத்தை முன் வச்சிருக்காரு. ஏன் இப்போ வரைக்கும் மௌனமாக இருக்குது திமுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு திமுக காரங்க ட்ரபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு மோடி பேசினாரு சமீபத்தில். திமுக காரங்களுக்கு எதிராக மோடி பேசினதை தமிழர்களுக்கு எதிராக மோடி பேசிட்டாரு அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. மோடி தமிழர்களை பற்றியே பேசலை, திமுக காரங்களுக்கு எதிராக பேசினது எப்படி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக குறிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு பாஜக கொஸ்டின் கேட்டாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு? தமிழர்களை குறி வச்சு ராஜ் தாக்கரே பேசியிருக்காரு. ஏன் சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னு இது மாதிரியான பல எக்ஸாம்பிள்ஸோட பாஜக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைக்கிறாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது செய்தி, மோடி சொன்ன முக்கிய வார்த்தை அப்படிங்கிறது ரெண்டாவது. நேற்று ஜனவரி 12 நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர்கள் தினம். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாளை நேஷனல் யூத் டேவா நம்ம நாடு செலிப்ரேட் பண்ணுது. பிரைம் மினிஸ்டர் மோடி தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, ஜென் இசட் தலைமுறையாக இருக்கட்டும், ஜென் இசட் தலைமுறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் தலைமுறையாக இருக்கட்டும், இவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட பாருங்கள், டிஃபென்ஸ் செக்டாரில் மட்டும் 1000 புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இளைய தலைமுறைகள், ஜென் இசட் தலைமுறை மற்றும் இளைய தலைமுறை உருவாக்கியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டாரில் மட்டும் எவ்வளவு? 1000+ புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். இந்தியாவுடைய தூண்கள் ஜென் இசட் தலைமுறையும் இளைஞர்கள் சமுதாயமும் அப்படின்னு பிஎம் மோடி பேசியிருக்காரு. இதை கேட்டுட்டு இந்தி கூட்டணி கதறல். ஜென் இசட் தலைமுறையை போராட்டத்துக்கு வாங்க, வீதிக்கு வாங்க அப்படின்னு ராகுல் காந்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் மோடி டிஃபென்ஸ் செக்டாரில் சாதிச்சுக்கிருக்கீங்க, ஸ்பேஸ் செக்டாரில் சாதிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணிக்கிருக்காரு. இளைஞர்கள் ஜென் இசட் தலைமுறை மோடி பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு இந்தி கூட்டணிக்கு பெருத்த சோகம். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது செய்தி என்ன? நேற்று ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூவில் படக்குழு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு அந்த ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ கேஸு முன்னாடி பட்டியலிடப்படும், விரைவாக இது விசாரிக்கப்படும் அப்படின்னு நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்ட கேஸு விசாரணைக்கு எடுத்துக்கப்படலையா. நாளைக்கு ஜனவரி 14 சுப்ரீம் கோர்ட்டு விடுமுறை. ஜனவரி 15 விசாரணைக்கு எடுக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பொங்கலுக்குள்ளே எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. படக்குழுவுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 15 ஹியரிங் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் 15 தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏற்கனவே சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூவில் எங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்காம எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது, இடைக்கால உத்தரவு கூட பிறப்பிக்கக்கூடாது அப்படின்னு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால பொங்கலுக்குள்ள படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் தான் நீடிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி ஹெச் ராஜா இருக்காருல்ல, அவர் திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தை பார்வையிட நேற்று போயிருக்காரு. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி ஹெச் ராஜா அவரோடு கூட வந்தவர்களை ஒரு மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க. எப்போதுமே போராட்டம்லாம் நடத்தும்போது, எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை நடத்தும்போது காவல்துறை அவங்கள கைது பண்ணி இது மாதிரி திருமண மண்டபம், சமுதாய கூடம் அங்கே தான் அடைச்சி வைப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல. நேற்று ஹெச் ராஜாவை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் வேகமாக பரவ பொதுமக்கள் களமிறங்கி போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய 100% அவங்களுடைய ஆசை மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்காக தான் உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்தினாங்க.
நமக்காக ஹெச் ராஜா வந்திருக்காரு, அவரை கைது பண்ணி திருமண மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பரவுன உடனேயே பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தி காவல்துறை முன்னதாகவே ஹெச் ராஜாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதும் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரையாவது தலைவர்கள் அடைக்கிறாங்க, கட்சியினர் அடைக்கிறாங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று மக்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக உடனடியாக ஹெச் ராஜா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு. இந்த செய்தி ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.